தாவணி நழுவினால் இதயமும் நழுவுதே. அசந்தது பொன்விழி அழகினை திருடுதே. ஓவியத்தை திரைமறைவில் ஒளித்து வைப்பதே நம்மா. காற்று மழை சாரலிலே நனைய விட்டால் நியாயமா? ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே. விழியை மூடும் போதிலும் விரல்களாலே தேடாதே. சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. மூக்குத்தியின் மின்னல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக. சொப்புகின்ற வெட்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட. என்னை நானும் இடம் அள்ளி கொடுக்க. ஆனா எங்கனா போனீங்க? லைப்ரரியில இருக்க தவிர மத்த எல்லா இடத்துக்கும் நீங்க போறீங்க. நான் ஒரு டைம் சொல்ல 2 டைம் சொல்லலனா. ஆனா உங்ககிட்ட நான் 1008 டைம் சொல்லிட்டேனா. அத நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கனா. இப்ப சொல்லுங்க நான் எங்கனா போனீங்க? சாரி மேம், கொஞ்சம் வெளியில வேலையா போயிருந்தேன், என்ன மன்னிச்சிருங்க மேம். ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த ஒரு ரீசனை மட்டும் தானா சொல்றீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு ரீசனை மட்டும் தான் எப்ப பார்த்தாலும் நீங்க சொல்றீங்கனா. இதெல்லாம் உங்களுக்கே ஓவர் ஆலியானா? லைப்ரரியில யாராவது புக் கேட்டு வந்தா என்னென்ன பண்றது? தெரியாதவங்க வந்து எடுக்க போகும்போது உங்ககிட்ட கேட்டு தானே நான் எடுக்க முடியும். ஐயோ அப்படிலாம் இல்ல மேம். அப்படிலாம் இல்லனா என்னன்னா நீங்க பேசுறீங்க? ஒரு டைம் 2 டைம்னா கூட பரவாயில்லை. நான் உங்ககிட்ட நான் பல டைம் சொல்லிட்டேன். ஆனா நீங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இது இப்படி பண்ணா எப்படினா வரவங்க எப்படினா புக் எடுப்பாங்க? லைப்ரரியில இருந்து அவ்ளோ கம்ப்ளைண்ட் வந்திருக்குனா. ஐயோ மேம், இந்த சார் உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லி கொடுத்தாரா? அண்ணா வந்த முத நாளே என்ன போட்டு கொடுக்குறீங்க பாத்தீங்களா? நானே இன்னைக்கு தான் வரேன், நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாதுண்ணா. நான் எப்படின்னா சொல்ல முடியும்? என்னன்னா நீங்க அவங்க மேல திருப்பிட்டு அப்படியே மாத்தலான்னு பாக்குறீங்களாண்ணா? பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு என்னென்ன பேசுறீங்க? கடவுளே, இன்னைக்கு நேரமே சரியில்லை. வெளியே போனது ஒரு தப்பா போச்சு. போய் இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டேனே. நீங்களா உங்க மனசுக்குள்ளேயே பேசிக்கோங்கண்ணா. நல்லா இது எப்படி தெரியுமாண்ணா இருக்கு? இனிமே நீங்க பாருங்கண்ணா, லைப்ரரியில இருந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வரட்டும். அப்புறம் இருக்கு உங்களுக்கு. இனிமேல நான் பார்க்க மாட்டேன், நான் திட்டிடுவேனா. உங்ககிட்ட ஒரு டைம் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இதோட எத்தனை டைம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கு? சொல்லி என்னோட டைம் தானே வேஸ்ட் ஆகுது. இது உங்களுக்கும் புரிய போறது கிடையாதுண்ணா. எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சுண்ணா. ஒரு டைம் இதே சொல்ல, இதுக்கு மேல நான் செய்ய மாட்டேன். இல்லை மேம், அடுத்த டைம் கண்டிப்பா இந்த மாதிரி நடக்காது. நான் இங்கே தான் மேம் இருப்பேன். இதுதான் கடைசி வார்னிங்கா நினைக்கிறேன். இனிமே பண்ணி பாருங்கண்ணா. அப்புறம் நான் யாரும் நான் காட்ட வேண்டியதா இருக்கும். இல்லை மேம், இனிமேல் கண்டிப்பா இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் மேம். சரி, நான் என்னமோ பண்ணுங்க, சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் உங்களோட இதுனா இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும்னா. இதுக்கு மேல உங்களோட பாடு நான் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். நான் ரிட்டன் அவ்வளவுதான். இதோட கடைசி வார்னிங்கா மாறிடும்னா. சரி மேம், உங்களுக்கு என்ன புக்கு வேணும்னு சொல்லுங்க மேம், நான் எடுத்து தரேன். எனக்கு எந்த புக்கும் வேணும்னா வரவங்களுக்கு எடுத்து கொடுத்தா போதும். அதுக்கு தான் நீங்க இங்க வேலை செய்றீங்கன்னு முதல்ல யோசிச்சுக்கோங்க. வர எல்லாருமே லைப்ரரியில அந்த அண்ணாவை காணோம்னு சொல்லி தானே என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மேல வச்சிருக்க புக்கெல்லாம் நீங்க தானே எடுத்து தரணும். நீங்களே இங்க இல்லாம போனா என்னென்ன பண்றது? இவ்ளோ தூரம் நான் சொல்லியிருக்கேன். ரிட்டன் நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னு செய்யுங்கன்னா அதுக்கப்புறம் இங்க உங்களுக்கு வேலை கிடையாதுண்ணா. யார சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். வரவங்க எல்லாரும் லைப்ரரி மேன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ணா பாத்துக்கோங்க, இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ணாதீங்க. மேபி நான் இதுக்குள்ளார வந்து போவே ஒரு 4-5 பேர் என்கிட்ட கேட்டுட்டாங்கண்ணா. நான் தான் எடுத்து கொடுத்தேன். ஒரு ப்ரொஃபசர் நான் எடுத்து கொடுக்கறேன்னா எனக்கு புரியல. நீங்க எதுக்கு வேலை செய்யறீங்க? லைப்ரரியில தானே. ஆனா நீங்க ஒண்ணு கூட எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ சார், எனக்கு எதுவும் வேலை இருக்காதா நான் வெளியே போறதுக்கு? ஆனா நீங்க வெளியில போறதுக்கு வேலை இருக்குதானா? இல்லன்னு எங்கேயுமே சொல்லலையே. உங்களுக்குன்னு பிரேக் டைம்னு கொடுத்துருக்காங்க. அந்த டைம்ல நீங்க இங்க எங்க வேணாலும் போய்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் படிக்கணும்னா இந்த லைப்ரரிக்கு தான் வருவாங்க. அந்த டைம்ல நீங்க வெளியில போனா எப்படின்னா? இனிமே இந்த தப்ப பண்ணாதீங்கன்னா. உங்களாலேயே பாதி டைம் இந்த லைப்ரரியிலேயே போயிருது பசங்களுக்கு. எப்படின்னா படிப்பாங்க. இதுக்கு மேலேயாவது தயவு செஞ்சு லைப்ரரியில இருக்க பாருங்கண்ணா. உங்களோட பிரேக் டைம்ல நீங்க வெளியில போய்க்கோங்க, எங்க போய்க்கோங்க, யாரும் கேட்க போறது கிடையாது. ஆனா உங்களுக்குன்னு கொடுத்துருக்க வேலையை கரெக்டா பண்ணி முடிச்சுட்டு போங்க. அவ்வளவுதானே என்னால சொல்ல முடியும். செமஸ்டர் வரப்போது அவங்க படிக்கணும்னா இங்கதான் வந்து புக் எடுக்கணும். அதுக்கு நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அண்ட் உங்ககிட்ட தானே கேட்க வருவாங்க. தயவு செஞ்சு இனிமே எங்கேயும் வெளியில போகாம இருங்க. நான் அது போதும்னா. ஆமாண்ணா, உங்க 2 பேத்துக்கு இதை நாங்க ரெக்வஸ்டா கேட்கிறோம். தயவு செஞ்சு லைப்ரரிக்குள்ளேயே இருங்க. உங்களோட பிரேக் டைம்ல நீங்க எங்க வேணாலும் போய்க்கோங்க, நாங்க கேட்க போறது கிடையாது. பசங்க வந்து ஒவ்வொரு நாளும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா எங்க கிட்ட. லைப்ரரியில வந்துட்டு நாங்க புக் எடுக்க போறோம், யாருமே இல்ல, நாங்க எப்படி கேட்டு எடுத்துட்டு வரதுன்னு கேக்குறாங்கண்ணா. சைன் பண்ணிட்டு போகணுமா போக கூடாதா? சில புக் இதனாலேயே காண போயிருக்குண்ணா. புக் எடுத்துட்டு போறவங்க சைன் பண்ணிட்டு போகணும். அதுக்கு நீங்க கண்டிப்பா இருக்கணும். சில பேர் புக் எடுத்துட்டு போறாங்க ஆனா சைன் பண்றதுல அதுலயே பாதி புக் காண போயிருது. தயவு செஞ்சு இதுக்கு மேல லைப்ரரியிலே இருங்க. மேம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் மேம். எனக்கு எமர்ஜென்சியாக ஒரு வேலை இருந்துச்சு, அதனால தான் மேம் போயிருந்தேன் வெளியே. இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கோங்கண்ணா. சாரி மேம், இனிமேல் இப்படி நடக்காது மேம். சரி, நான் எனக்கு கிளாஸ் டைம் ஆயிடுச்சு, நான் வரேனா. சரி, இனிமே நீங்களும் கொஞ்சம் புக்கை பார்த்து எடுங்க. நமக்கு தான் இந்த வார்னிங்கா? அது சரி, நான் வரேனா. ஓகே மேம். ஹாய் மேம், குட் மார்னிங் மேம்.
குட் மார்னிங் டா. என்ன மேம் காலையிலே லைப்ரரியில ஒரு கலவரம் போல. அது எப்படி உங்களுக்கு மட்டும் இவ்ளோ சீக்கிரம் நியூஸ் கிடைக்குது நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல எனக்கு புரியல. நானே போய் இப்பதான் அங்க போய் பேக் வச்சிட்டு வந்தேன். அதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? மேம் அதெல்லாம் தெரிஞ்சிரும் மேம். என்ன பண்றது, இந்த லைப்ரரி மேன் ஒழுங்கா இருந்தா நான் ஏன் திட்ட போறேன்? அதுக்குன்னு போய் சண்டை போட்டு வந்திருக்கீங்களா மேம்? அப்புறம் நான் என்னமா பண்றது? எல்லாரும் வந்து ஒரே கம்ப்ளைண்ட் தான். அவரு எங்க போறாருனே தெரிய மாட்டேங்குது. எங்கயோ வெளியில போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு சொல்றாரு. இதை விட அவருக்கு வேற என்ன வேலை? முக்கியமா நீ தான் என்கிட்ட 10 டைம் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்ட மேம். நீங்க வேற மேம் 2 டைம் புக்கு மேலேயே விழுந்திருக்கு மேம். அவர் அங்க இல்லாம எங்க போனாருனே தெரியல மேம். அன்னைக்கலாம் அதுவும் நான் கரெக்டா போகும்போது அவர் இருக்கவே மாட்டாரு மேம். மேம் அன்னைக்கு என்ன மேம், அவர் என்னைக்குமே இருக்க மாட்டாரு மேம். இதுதான் மேம் தொல்லையே. சரி விடுங்க, இன்னைக்கு பேசிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல இருப்பாருன்னு நினைக்கிறேன். இதை விட நீங்க எத்தனை டைம் பேசிட்டீங்க மேம். சரி விடுங்க. நீங்க லைப்ரரிக்கு போகும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு மேம் சண்டை போட போறீங்கன்னு. யாரு நானா? நான் அதுக்கு மேல இன்னொரு ப்ரொஃபசர் அதுக்கு மேல பண்ணிட்டாரு மேம். அந்த நியூஸ் வந்துருச்சு மேம். அதுதான் உங்களுக்கு வராத நியூஸா? காலேஜ்ல நான் ப்ரொஃபசரா இருக்கேனா நீங்க ப்ரொஃபசரா இருக்கீங்களான்னு தெரியல. எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது. செமஸ்டர் வரப்போகுது, படிப்போம். இதெல்லாம் இல்ல மேம். அரியரே இல்லாம எப்படி பாஸ் ஆகுறோம்னு மட்டும் பாருங்க மேம். நீங்க அரியர் மட்டும் வைங்க கண்ணா, அப்புறம் நான் யாருன்னு காட்டுறவங்க எல்லாத்துக்கும். மேம் இத்தனை வருஷமா எழுதணும், அரியர் இல்லாம எழுதிருக்க. இந்த கடைசி வருஷத்துலயே மேம் அரியர் வைக்க போறோம். காலேஜ் வேற லாஸ்ட் இயர். ரொம்ப ஹாப்பில உங்களுக்குலாம். எங்க மேம் உங்களை விட்டு பிரிஞ்சு போறோம்னு வருத்தமா இருக்கு மேம். அதான் பார்த்தனே, காலேஜ் லாஸ்ட் இயர்னு காலேஜை கட் பண்றது, கிளாஸை கட் அடிக்கிறது, இதெல்லாம் வேலையை வச்சுட்டு சுத்திட்டு உங்களுக்கு கவலை மேம். லாஸ்ட் இயர்ல தான் என்ஜாய் பண்ண முடியும் மேம். இருந்தாலும் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு விட்டுட்டேன் மேம். என்ன மேம், நாங்களா போயிட்டோனே உங்களுக்கு வேற ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போயிருவீங்களா மேம்? அதுதான்டா உண்மை. நீங்க இல்லனா நெக்ஸ்ட் இயர் இல்லனா அவங்க அப்படி மாத்தி நாங்க வந்துட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு. ஆனா உங்கள மாதிரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது. ஐயோ அப்படியே மேம், எங்க மேல அவ்வளவு பாசமா மேம்? அப்படியா? பாசமே இல்லன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே இல்ல மேம், உங்களுக்கு எங்க மேல பாசம் தான் மேம். சரி ஓகே, டைம் பாருங்க எவ்வளவு ஆயிடுச்சு. ஏற்கனவே 1/2 hour லேட். எல்லாம் இந்த லைப்ரரினால தான். இப்போ அதுக்கு மேல இன்னும் 5 நிமிஷத்துல நான் என்ன பண்றது மேம்? என்கிட்ட ஒரு ஐடியா மேம். என்ன ஐடியா? 5 நிமிஷமும் பேசியே முடிச்சிடலாம் மேம். அதுதானே, நீ ஏதோ நல்ல ஐடியான்னு சொல்லும் போதே நினைச்ச ஏதாவது கோளாரா தான் பண்ணுவேன். அது மாதிரியே போய் கேட்டுட்ட பாத்தியா? சரி மேம் விடுங்க மேம். ஹலோ மேம், இது என்னோட கிளாஸ் மேம். நீங்க வெளியில போறீங்களா? எனக்கு டைம் ஆயிருச்சு மேம். என்னோட டைம் கரெக்டா இருக்கணும் மேம். ஆமாமா, உங்க டைமிங் கீப்பிங் ரொம்ப கரெக்டா இருக்கு. நான் கிளம்பிடுவேங்க. என்ன ஒரு செகண்ட் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு இப்படியா? அந்த ஒரு செகண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் எனக்கு தான் தெரியும் மேம். இவர் யார் மேம்? இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸா? ஹலோ, என்ன பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியா தெரியுது? அப்படி கூட தெரியல சார். புதுசா வந்திருக்க ப்ரொஃபசர். சாரி சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். வெளியில போறீங்களா? ஐயோ கிளம்பிட்டேங்க. லைப்ரரியில வச்சு திட்டினதுக்கு இங்க வச்சு திட்டுறீங்களா? ஐயோ, அந்த பழக்கம் என்கிட்ட இல்ல, உங்ககிட்ட வேணா இருக்கலாம். ஹலோ, வார்த்தையால இருந்து பேசுங்க. நானாங்க முதல்ல பேசினேன். யாரோ பேசிட்டு போறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சண்டை போடக்கூடாது. நான் வரேன். அத முதல்ல செய்யுங்க. இவ்ளோ திமிரு ஒரு 5 செகண்ட்ஸ் லேட் ஆயிருக்குமா? அதுக்கு இவ்ளோ திமிராலாம் இருக்க கூடாது. வரேன் சார். கிளம்புங்க மேம். ரத்தினத்து தேரானாள், என் மனசுக்குள் சத்தமிடும் பூவானாள், என் பருவத்தை பயிர் செய்யும் நீரானாள், என் நெஞ்ச குளத்தில் பொன் கல்லை எறிந்தாள், அலையடங்கு முன் நெஞ்சத்தில் குதித்தாள், விழியால் நெஞ்சுடைத்து விட்டாள், ஸ்பரிசங்களால் பின் இணைத்து விட்டாள். ஒரு மின்சார பார்வையின் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை. என்னாச்சு? வந்ததுல இருந்து மேடம் வெளிய போட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. எப்போதும் காலேஜ் விட்டு வந்தா இப்படியெல்லாம் யோசிக்க மாட்டேன். இன்னைக்கு என்ன இவ்ளோ யோசிச்சுட்டு இருக்க? அத நீ காலேஜ்ல ஒருத்தனை பார்த்தேன் நீ. அப்புறம் அவன் என்ன ரொம்ப டென்ஷன் ஏத்திட்டான். நீ உன்னையே ஒரு ஆள் டென்ஷன் ஏத்திட்டானா? நீ சும்மா விட்டுருக்க மாட்டியே. அட ஏன் நீங்க வேற காலையிலே லைப்ரரிக்கு போன, அங்க டென்ஷன் ஏத்துனா. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் லேட் ஆயிருக்கும். அதுக்குள்ள வந்துட்டு என்ன டென்ஷன் ஏத்திட்டான். அவனை பார்த்தாலே அவ்வளவு கோவம் வருது. நீ அப்படி அவனை பார்த்தா அவ்வளவு கோவம் வரது அளவுக்கு என்ன பண்ணா? போற இடத்துல எல்லாம் சண்டை போடுற மாதிரி தான் நீ இருக்கு. கோவமா வருது அவனை பார்த்தாலே. அப்புறம் ஏன் நீ அவனை பாக்குற? நான் எங்க நீ பாக்குறேன்? அவனா வந்தா இன்னைக்கு கிளாஸுக்கு வந்துட்டு 2 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. நான் இப்ப என் கிளாஸ் நான் எடுக்கணும்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டான். நீ எனக்கு எவ்வளவு கோவம் வந்துருச்சு தெரியுமா? நீ ஒரு ப்ரொஃபசரா எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியல. நீ அவனை பார்த்தாலே அவ்வளவு கோவம் வருது. நீ சரி விடு. ஒருத்த மேல இவ்வளவு கோவமா உனக்கு? ஆமா, நீ அவன் அவ்வளவு தூரம் என்ன கோவப்படுத்திக்கிட்டே இருக்கா. நீ ஒவ்வொரு விஷயத்துலயும். காலேஜ் வாசல் கிட்ட வந்த பைக் எடுத்துட்டு வந்து என் கால் கிட்ட விட்டுட்டு
நீ. அவன் கண்ட்ரோலுக்கு தான் அவன் வைஃப் இருக்கணும்னு நினைப்பா நீ. அந்த அளவுக்கு அவன் இது பண்றா நீ. நான் சொல்றேன் நீ 1 செகண்ட்ஸ் கூட எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றா நீ. கல்யாணம் ஆயிருந்தா வைஃப் பாவம், கல்யாணம் ஆகலன்னா வரப்போற பொண்ணு ரொம்ப பாவம். ஆனா நான் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஆளை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் நீ. நல்ல டென்ஷன் ஏத்துனாரு. கிளாஸ் ரூமுக்கு வரும்போது கொஞ்சம் நார்மலா பேசுறால, அப்ப என்னமோ ரொம்ப ஓவரா பேசுறாரு. நானா இருந்தா இந்த மாதிரி ஒரு பையனை காதலிக்கவும் மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன் நீ. ஓ நீயும் காதலிக்கலான்னு வேற நினைப்பா, உன் வீட்டுல விட மாட்டாங்க தெரியும்ல. அம்மாவுக்கு பிடிக்காத விஷயமே அது ஒண்ணுதான். எனக்கு புரியல நீ. அப்பா எது கேட்டாலும் செய்யறாரு, காதலன்னு வந்துட்டா மட்டும் செய்ய மாட்டேங்கிறாரு நீ. இந்த விஷயத்துல தான் நீ எனக்கு அப்பாவை பிடிக்க மாட்டேங்குது. ஒரு சில அம்மா அப்பா இப்படிதானே. ஏன் நீ அப்பாவுக்கு அது மட்டும் பிடிக்க மாட்டேங்குது? அத நீ உன் அப்பா கிட்டதான் கேட்கணும். என்ன பிடிச்சிருந்தா காதலிக்கலாங்கிற வேற நினைப்பு போலயே. ஏன் நீ வீட்டுல திட்டு வாங்குறதுக்கா? அப்புறம் அப்பா பேச்சும் இருக்காது, அம்மா பேச்சும் இருக்காது, யாருமே என்கிட்ட பேச மாட்டீங்க. யாருமே சொல்லாதம்மா, நானும் உங்ககிட்ட பேசுவேன். வீட்டுல வேற மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பண்ண போறீங்க? ஐயோ அதை ஏன் நீ ஞாபகப்படுத்துறீங்க? இருக்கிறதுலே பெரிய தலைவலியே இந்த கல்யாணம் தான். அப்ப அந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா, இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா, இதெல்லாம் பிடிக்காதது காரணம் நீ என்ன காதலிக்கிறியான்னு அந்த இடத்துல கோவப்படுறாரு. எல்லா விஷயத்திலும் என்கிட்ட பொறுமையா பேசுறவரு கல்யாணத்துல ஐயோ என்னால முடியல நீ. அப்ப ஏதாவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணு. ஐயோ அண்ணி அது மட்டும் என்னால முடியல நீ. இப்போதைக்கு கல்யாணங்கிற ஒரு நினைப்பே என்கிட்ட இல்ல நீ. உன் அப்பா பாக்குற மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் உனக்கு பிடிச்சவனா தானே இருப்பான் அண்ணி. ஆனா எனக்கு புரியுது, எனக்கு என்னன்னு தெரியல. எந்த மாப்பிள்ளையும் வர மாப்பிள்ளை எந்த மாப்பிள்ளையும் எனக்கு பிடிக்கல. எனக்குன்னு ஒருத்தர் வருவான்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதுல யாருமே எனக்கு பிடிக்கல நீ. பேசினாதான் தெரியும், பேசாம இருந்தா உனக்கு எப்படி தெரியும்? என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்களே உங்க அண்ணன் எனக்கு தெரியுமா? பேசி பழகியதுக்கு அப்புறம் தானே ஏதாவது சொல்லிடுவேன். நீ பொண்ணு பார்த்த அதே 2வது நாள்லயே கல்யாணம் முடிச்சிட்டீங்க. 2 நாள் தான் கேப் இருந்துச்சு. எனக்கும் அந்த மாதிரி பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்கு மட்டும் வாய்ப்பு இல்ல நீ. இப்ப என்ன உங்க அண்ணன் நல்லவனா இல்லாமலேயே போயிட்டா நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இல்லையா? ஏதோ எனக்கு தெரியல நீ. அண்ணன் உங்களுக்கு பிடிச்சவ மாதிரி இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்றீங்க. ஆனா அதே மாதிரி எனக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல நீ. பேசாம அந்த கோபக்காரனையே கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயோ சாமி விட்டுருங்க. அவனை கல்யாணம் பண்றதுக்கு நான் கல்யாணம் பண்ணாமலே இருந்துருவேன். அப்ப கண்ணை மூடி ஏதாவது ஒரு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணி பேசு பழகு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்பா அப்படி பொறுமையாவா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு? நீ பார்த்து சொன்ன உடனே கல்யாணம் பண்ணிடலாமா 2 நாள்ல 1 வாரத்துலங்கிறாரு. அதுக்காகவே நான் இவ்ளோ நாள் தள்ளி போட்டுட்டு இருக்கேன் நீ. அப்பாக்கு தெரியாம ஏதாவது ஒரு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணி பேசி பார்க்கலாம், அதுக்கப்புறம் அப்பா கிட்ட சொல்லிக்கலாம். சரி அண்ணி நீங்க போட்டோஸ்லாம் எடுத்துட்டு வாங்க, நான் பார்த்து சொல்றேன். ஆனா இப்பவும் சொல்லிடு, எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் நீங்க அப்பா கிட்ட பேசணும். உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் அப்பா கிட்ட பேச போறோம், ஓகே? உங்க அப்பா தான் உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாருல, அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்ச நாள் போனா அதுக்கப்புறம் அந்த கோபக்கார மாதிரி தான் உனக்கு புருஷனா வருவான். அந்த கோபக்காரனும் வேணா, அந்த மாதிரி புருஷனும் எனக்கு வேணாம் நீ. ஆமா நீ அம்மா அப்பா அண்ணனா எங்க? எல்லாரும் கோவிலுக்கு போயிருக்காங்கம்மா. அண்ணன் காலையில தானே போனாங்க, அத்தை மாமா கூப்பிட்டாங்க அதனால போயிருக்காங்க. ஓ அப்ப நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? ஆமாண்டா நான் மட்டும் தான் இருக்கேன். அதான் ஒரு மாதிரியா வந்தியா? அதான் என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். அது ஒண்ணும் அந்த காலேஜ் பிரச்சனைனாலேயே நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். காலேஜ்ல இருந்து காலையில இருந்து ஒரு மாதிரியா தான் நீ இருந்துச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பைத்தியக்காரன். காலேஜ் பிரச்சனையே காலேஜ்லயே விட்டுறேன், எங்க வீட்டுல நிம்மதியா இருக்கு. சரி அண்ணி நீங்க சொல்லிட்டு நான் கேட்காம இருப்பேனா? நான் சொல்லி கேட்காம மட்டும் இருந்து பாரு, அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். ஏப்பா சாமி நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்டுறேன். எனக்கு இப்படி ஒரு அண்ணி கிடைப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல நீ. ஆஹா அதான் நான் உனக்கு நல்ல அண்ணியா வந்துட்டேன். அப்புறம் என்ன? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அம்மா நீ என்ன உங்களை நல்லா வச்சு பாத்துக்கிறேனா? இதுல என்ன டவுட் உனக்கு? இல்ல கேட்கணும்னு தோணுச்சு, உண்மையை மட்டும் சொல்லுங்க. நீ பாக்குறல உடனே காலையில எந்திரிச்ச உடனே அவ்வளோ அவசரமா கிளம்பிட்டு இருந்தாங்க. அதனால எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கோவில் வரைக்கும் வந்துட்டு போனாங்க. இதுல இருந்தே உனக்கு தெரிய வேணாமா என் புருஷன் எப்படி பாத்துக்கிறான்னு? இதுல இருந்தே உனக்கு தெரிய வேணாம்? அது தெரியும், இருந்தாலும் உங்க வாயால இருந்து சொல்லி கேட்கறது ஒரு தனி ஹாப்பி இல்ல? உன் அண்ணனை ரொம்ப சந்தோஷமா வச்சு பாத்துக்கிறேன். இப்ப வரைக்கும் என் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பேசினது கிடையாது. அதே மாதிரி நீயும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கும். உனக்கு வர போறவன் ரொம்ப நல்லவனா வரணும். வந்தா சரிதான். சரி நான் போட்டோஸ் காட்டுறேன், நாளைக்கே அந்த மாப்பிள்ளைய போய் பாக்குறோம். நாளைக்கே வா, பின்ன தள்ளி போட்டா மேடம் தள்ளி போட்டுட்டே இருப்பீங்க. பாவம் உங்க அப்பா கல்யாணம் பண்ணி பார்க்கணும், பொண்ணு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நான் சொல்றது கேளு சரியா? நாளைக்கு போய் மாப்பிள்ளைய பாக்குறது பிடிச்சிருந்தா அப்பா கிட்ட வந்து பேசலாம். சரி நீ இவ்ளோ ஃபாஸ்டா? அண்ணி சொன்னா கேப்பல? கேக்குறேன் நீ கேக்குறேன். அண்ணி சொல்லி கேட்காம இருக்க போறேன்னா நாளைக்கே போலாம். நீ இரு நான் போட்டோஸ் எடுத்துட்டு வந்து காட்டுறேன். சரி
இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கதான் மக்களே வந்தேன். அது வேற ஒண்ணும் இல்ல மக்களே. நம்ம கதிர்கோசி காதல் கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கா? ஸ்டோரி நல்லா போகுதா? இதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க மக்களே. இன்னொரு முக்கியமான விஷயம் மக்களே, நம்ம கதிர்கோசி காதல் கதை வெறும் 50 எபிசோட் மட்டும் தான் போகும். ஏன்னா ஒரே ஜோடி வச்சு மட்டும்தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அதனாலதான் மக்களே இது ஒரு 50 எபிசோட்குள்ள முடிஞ்சிரும். இந்த விஷயம் சொல்லதான் மக்களே வந்தேன். பை பை மக்களே. பிரியமானவளே வர ஃப்ரைடே வந்துரும் மக்களே. வாரத்துல ஒரு நாள் இந்த எபிசோட் போடலான்னு இருக்கோம். என்ன நாளும் நான் முடிவு பண்ணல. என்ன நாள்ல ஃப்ரீயா இருக்கணும் அப்ப எடுத்து போடுறேன் மக்களே. இந்த வீடியோ பார்க்கறதுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க மக்களே. பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. பை பை மக்களே. குட் நைட். மறக்காம இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. மறக்காம லைக் பண்ணிருங்க மக்களே.